ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டியாக ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நெத்திலி மீன் வச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் வானல் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு அந்த குழம்பு கரண்டி சட்னி கரண்டியால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்னி கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா சூடாகணும். நம்ம எது போட்டாலும் பொரிகிற மாதிரி எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. அதோட கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதோட கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க. மீன் குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கமகமன்னு இருக்கும், மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் கழுவிட்டு உரித்து வச்சுருக்கேன். அப்படியே வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தது, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு தக்காளி வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதிலே மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதக்கியிருக்கோம் பாருங்கள். வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு சுருளை வதக்குறா தான் நெத்திலி மீன் குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி வதக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் இதிலே போட்டு வதக்கிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதிலே மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் போடலை. மிளகாத்தூள்லே மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா இந்த எண்ணெயில் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா மிளகாத்தூள் நல்லா வதக்கிட்டேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ புளி நான் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். நம்ம ஊற்றும் போது வடிகட்டி தான் ஊற்றணும். ஏதோ 1-2 ஓடு இருந்தாலும் புளியில் ஓடு இருக்கும் இல்லைங்களா, அது அடியில் நின்றுடும். வடிகட்டி தான் ஊற்றணும். பாருங்க, அதனால தான் நம்ம கை பிடிச்சி வடிகட்டி ஊற்றணும். புளி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான சால்ட்டு நான் எல்லாத்துக்குமே தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் புளியில் போட்டு கரைக்க மாட்டேன், குழம்புல போட்டுப்பேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே நிறையா போட்டோம்னா குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. குழம்பு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். மேலே தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் போட போகிறேன். குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு தான் குழம்பு கூட்டியிருக்கேன். மேலே தட்டு போட்டு மூடி நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ரொம்பவும் கொதிக்க வைக்கக்கூடாது. தேங்காய் ஊற்றி ரொம்பவும் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா அப்படி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்லா அப்படி தள்ளி விட்டோம்னா அந்த தேங்காய் பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் நெத்திலி மீன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா அந்த தலையும் வாலும் கிள்ளிட்டு உள்ளே இந்த குடல் இருக்கும், கருப்பாக குடல் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம கொதித்த குழம்புல எடுத்து போட்டுடலாம். நல்லா நெத்திலி மீன் குழம்பு கமன்னு வாசனை வரும். நான் இந்த குழம்பு நெத்திலி மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கேன். நீங்களே எப்படி வைப்பீங்கன்னு தெரியல. இதில் வேணால் பூண்டு வேணால் தட்டி போடலாம். நான் பூண்டு போட மாட்டேன். நெத்திலி மீன் குழம்புக்கு பூண்டு போட மாட்டேன். என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கேன். நான் எப்படி செய்வேன்னா அந்த அளவுக்கு செஞ்சு உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் செய்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனும் போட்டுட்டு கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு பாருங்கள். லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். மீன் சீக்கிரம் வந்துடும். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா மீன் வந்து சின்ன மீன், இது நெத்திலி மீன் வந்து சின்னது. அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்ததுன்னா போதும். நான் வந்து என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.